செகண்ட் லீக் மேட்ச் தெரியல. மேட்ச் எனக்கு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் கிங்ஸ் vs சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் எடுத்துட்டாங்க. இந்த மேட்ச் வந்து 10 ஓவர் ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளே. இந்த மேட்சோட ஃபர்ஸ்ட் நல்லா போல் ஷாட் பவர் பிளே. அதன் காரணமாக பவுண்ட்ரி தான். அவங்க ஃபீல்டரே இல்லை. ஷாட்ஸ் வித் பவுண்ட்ரி கார்த்தியோட பேட்லேருந்து எஸ்ஆர்ஹெச் ஸ்ட்ரைக்கில் கார்த்தி, நான் ஸ்ட்ரைக்கில் யூசுஃப். செகண்ட் ஒன் அப்பீல் யாஸ் விக்கெட்டுங்க. பேட்டில் லைட்டாக நிற்கிறது. பவுண்டரிக்கு ஒரு விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸோ நல்ல கம்பேக் பவுண்டரி அப்புறம் விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு ரிவெஞ்ச் டெலிவரினே சொல்லலாம். 100% சஞ்சய் வந்திருக்காரு. தேர்ட் ஒன் அங்கே ஃபீல்டரே இல்லை. ஸ்கொயர் எங்கேயும் வந்திருக்காங்க. நல்ல ஸ்டாப் இருந்தாலும் 2 ரன்ஸ். ஃபோர்த் ஒன் நல்ல டிஃபென்ஸ். ஸ்டம்ப் லைனில் தெளிவாக போட்டுருக்காரு. லாஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஓவரில் ஷார்ட்டு சான்ஸ் ஆர் கேட்ச் அண்ட் பார்க்கலாம். கிளியர் பண்ணியிருக்காருங்க. கடைசி பால் 6 மாற்றிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்கோர் 12 ஒரு விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. சரச் நீ ஒரு பவுலிங் எல்லாம் ஜஸ்ட் தான் பண்ணி விட்டுருக்காரு. ஃபுல்லாக கிளியர் பண்ணல. கேப்பில் வந்துருக்கு. பால் ட்ராவல் ஆகலைங்க. சிங்கிள் நியூ பவுலர் வெங்கி பவுலிங் இல்லை. செகண்ட் பேட்டில் நிற்கிறது. ஐயோ ஹாப் சான்ஸ் கேரி ஆகல. டாட் பால் ஷார்ட் போயிட்டு தெரியிருக்காரு. மீட் ஆஃப் தலைக்கு மேலே அடி பிளே ஃபீல்டரே இல்லை. பவுண்டரி போதான் பார்க்கலாம். கைக்கு வருதுன்னு சான்ஸ் இல்லை. நல்ல ஷாட்டுங்க. கவஸ்க்கு மேலே ஒரு இன்சைட் நோட் மாதிரி இருந்தது. பவுண்டரியே போயிடுச்சு. நல்லா போல் ஷாட் ஃப்ளாட்டாகவே போயிருக்கு ஸ்கொயர் லெக்கில். பவுண்டரிக்கு அப்புறம் 6 ஒன் போர்ஸ் பவுண்டரி போயிருக்குது. பேக் டு பேக் பவுண்டரி சஞ்சயோட பேட்லேருந்து. 2 ஓவருக்கு ஸ்கோர் 24. ஒரு விக்கெட் மட்டும் லூஸ் பண்ணிட்டாங்க. சரச் நியூ பாலர் கணேஷ் வந்திருக்காரு. பவுலிங் எல்லாம் ஷார்ட்டு டீப்பில் ஃபீல் இருக்காரு. ஹைட் தான் போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போலுங்க லைனில் தெளிவாக எடுத்திருக்காங்க. செகண்ட் விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச். இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் எடுத்திருக்காரு கணேஷ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத் வந்திருக்காரு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பால் விக்கெட்டு. செகண்ட் பால் ஸ்ட்ரைட்டில் போயிருக்கு. தெரியா ஒரு சிங்கிள். தேர்ட் ஒன் ஆட்டில் நிற்கிறது. யாஸ் கம்ஃபர்டபுளாக எடுத்திருக்காரு. ஸோ பவுண்ட்ரி ரெண்டு பவுண்டரி 6 கவர் யூஸ் பண்ணுறாரு சஞ்சய். தேர்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் அஷு வந்திருக்காரு. இந்த ஓவரில் முக்கியமான 2 விக்கெட் எடுத்திருக்காரு கணேஷ். நல்ல டிஃபென்ஸ். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் ஆட்டில் நிற்கிறது. யாஸ் விக்கெட். 1 more wicket gone. ஸோ மேஜிக்கல் டெலிவரினே சொல்லலாம் கணேஷ் கிட்ட இருந்து. இந்த ஓவரில் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த ஓவரில் ஸ்ட்ரைக்கில் இருக்காங்க எஸ்ஆர்ஹெச். 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் ஷியாம் வந்திருக்காரு. இந்த ஓவரை ஒரு ரன் 3 விக்கெட்டில் போட்டிருக்காரு. அதனால ஒரு கணேஷ்கிட்ட இருந்து ஒரு கேம் சேஞ்சிங் ஓவரையும் சொல்லலாம். ஃபுல் ஃபேஸில் ஒரு வைடு பவுண்டரி. எக்ஸ்ட்ரா பவுன்ஸில் போட்டிருக்காரு. டாட் பால் ஃபிளிக் பண்ணி விட்டுருக்காரு. ஸ்கொயர் லெக்கில் டீப்பாக தான் போயிருக்கு. அந்த ஸ்டாப் ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஒன் இன்சைட் எட்ஜ் டாட் பால். ஒரு ஃபுல் டாஸ் பேட்டில் சரி நான் மீட்டில் லாங் ஆன தான் போயிருக்கு. தெரியா ஒரு சிங்கிள் சான்ஸ் கேட்ச் ஆன் பார்க்கலாம். டைப்பில் தான் ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டும் கை. 4 ஓவருக்கு ஸ்கோர் 29 ரன் வந்திருக்கு. 4 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க சரச். பவுலிங் அகைன் கணேஷ் வந்திருக்காரு. ஸ்டம்புக்கு ரொம்ப க்ளோஸு. கட்டராக போட்டிருக்காரு. டாட் பால். செகண்ட் ஒன் ரைடாக போட்டிருக்காரு. கிரீஸ்லேயே போட்டிருக்காருங்க. டாட் பால் அகைன் ஷார்ட் கேப்பில் விழுந்திருக்கு. பவுண்டரி போதான்னு பார்க்கலாம். பால் டிராவல் ஆகலைங்க. டீப்ல ஸ்டாப் ஆயிடுச்சு. ஈஸி 2 ரன்ஸ். டாப் ஆயிடுச்சு. சான்ஸ் ஃபார் கேட்ச் தெளிவாக எடுத்திருக்காங்க. 5th விக்கெட் லூஸ் பண்ணுறாங்க எஸ்ஆர்ஹெச். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன். நல்லா டிஃபென்ஸ். ரன்னுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். 5 ஸ்கோர் 33 தான் வந்திருக்கு. 5 விக்கெட் லூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதில் 4 விக்கெட் கணேஷ் அவர் மட்டுமே எடுத்திருக்காருங்க. நல்ல பவுலிங். ஒரு 2 ஸ்பெல் 4 விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல ஓவர் நியூ பவுலர் கொண்டு வந்திருக்காங்க. ஜெகா பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் பால் இப்போ பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க எஸ்ஆர்ஹெச். ஃபர்ஸ்ட் பால் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் கூட போட்டிருக்காரு. டாட் பால்
செகண்ட் ஒன் கட் ஷாட் நேரா ஃபீல்டர் கைக்கே போயிருக்கீங்க. ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. அகைன் டாட் பால். தேர்ட் பால் கட் ஷாட் இந்த மாதிரி கேப்ல போயிருக்கு. தேர்ட் மேனேஜ்ல பால் டிராவல் ஆகல. டீப்ல ஸ்டாப் பண்ணிருக்காரு. 8 ரன்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் பக்கத்து திசையில போயிருக்கு. ரன்னுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ரன் இல்லைங்க. 2 ரன்ஸ். சரி சிங்கிள். நல்லா ஷாட். நல்லா ஃபிளிக் ஷாட். தெளிவா கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் ரஃபியோட பேட்ல இருந்து. ஃபுல் ஃபேஸ் ஆன் ஃபுல் டாஸ் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட்டா போயிருக்கு. லாங் ரன்ல டிஸ்டன்ஸ் போல லைன்ல தெளிவா எடுத்துருக்காரு. 6 கவருக்கு லூஸ் பண்ணாரு ரஃபி. 6க்கு லூஸ் பண்றாங்க. சரச் நம்ம கம்பேக். ஒரு ஸ்கோர் 42. பால் டு பால் இருக்காங்க. இப்போ போறீங்கல்ல 6 விக்கெட் போயிட்டாங்க சரச். அப்படி ஸ்டார்ட் பண்ணணும். வேணும் பவுலிங் இல்ல. செகண்ட் ஒன் ஃப்ளைட் ஆஃப் போட்டுருக்காருங்க. கனெக்ட் பண்ணியிருக்காரு. டிஸ்டன்ஸ் போல ஃபிளாட்டா தான் போயிருக்கு. கேட்சுக்கு வரல. விட்டு தான் பிடிச்சிருக்காரு. இங்க சிங்கிள் தருவோம். சாஃப்ட் தள்ளியிருக்காரு. பிட் விக்கெட்ல அடிக்கிறேன் சொன்ன சொல்லிட்டாருங்க. நல்ல ஷாட் கேப்ல பிளேஸ் பண்ணியிருக்காரு. தேர்ட் மேன்ல பால் டிராவல் ஆகலைங்க அந்த இடத்துல. 2 ரன்ஸ். ஒயிட் ஆஃப் போட்டிருக்காரு இந்த முறை. நெக்ஸ்ட் காலேஜ் பால் அட்பலா போட்டிருக்காருங்க. வேலூருக்கு ஸ்கோர் 47 வந்திருக்கு. இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேலே போலீஸ் போயிருக்காரு. பால் எங்க போச்சுன்னு தெரியும். ஸ்பைலர்ல போயிருக்கு. கிளியர் ஆயிருக்கு. சாதிகோட பேட்டில் இந்த ஃபர்ஸ்ட் சிக்ஸர் சாஃப்டா தள்ளியிருக்காரு. லாங் ஆஃப்ல ஒரு சிங்கிள் மட்டும். நல்ல ஷாட். டிஸ்டன்ஸ் போல நினைக்கிறேன். இங்கே இறங்கிடுச்சு. தெளிவா எடுத்துருக்காரு லைன்ல. 7th விக்கெட் லூஸ் பண்றாங்க எஸ்ஆர்எச். நியூ பேட்ஸ்மேன் குமார் ஸ்ட்ரைக்ல. இன்னும் 2 விக்கெட் தான் இருக்கு எஸ்ஆர்எச்க்கு. கவர் ஷாட் ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணல. கண்டிப்பா பவுண்டரி தான் நினைக்கிறேன். பால் நல்லா ஃபேஸ் இருக்கு. டிராவல் ஆயிடுச்சு. பவுண்டரியே போயிடுச்சு. நெக்ஸ்ட் ஷார்ட்டா ஃபுல்லா கிளியர் பண்ணலாம். ஏனிதா விட்டுருக்காரு. ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் ஹைட் ஏற்றி விட்டுருக்காரு. 1 பவுன்ஸ்ல பவுண்டரி போயிடுச்சுங்க. 5 ஓவர்ல 2வது பவுண்டரி. 8 ஓவருக்கு ஸ்கோர் 63 வந்திருக்கு. லாஸ்ட் இந்த வர பேட்டிங் பவர் பிளே எடுத்துருக்காங்க பேட்டிங் டீம். ஃபர்ஸ்ட் பால் அட் பாலா போட்டிருக்காரு. செகண்ட் ஸ்லோயரா போட்டிருக்காரு. இப்பதான் போயிருக்குங்க. எடுக்கல. இங்க புஷ் பண்ணிட்டாங்க. ப்ராப்பரான த்ரோ வரல. 2 ரன்ஸ். ஈஸி 2 ரன்ஸ். இந்த ஒரு பவர் பிளே லெக்ல மட்டும் 2 விக்கெட் வச்சிருக்காங்க டீம்ல. ஸ்விங் அண்ட் மிஸ். டாட் பால் இல்ல. ஒயிட் டெலிவரி. தாடுவா ஷாட். சபிடான் டீப்ல ஃபீல்டரே இல்ல. பவுண்டரின்னு பார்க்கலாம். பாலுக்கு வந்தாலுமே அன்ஸ்டபிள் பவுண்டரி. ஒரு தேவையான பவுண்டரி உங்களோட பேட்ல இருந்து. கம்பேக். பவுண்டரிக்கு அப்புறம் 2 டாட்டா போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். கடைசி பால் டாட் பாலா போட்டிருக்காருங்க. இந்த ஓவர் பவுண்டரி போனாலுமே பால் டு பாலா போட்டு போயிருக்காரு. வேணும் நல்ல ஓவர். 9 ஓவருக்கு ஸ்கோர் 70 ரன் வந்திருக்கு. லாஸ்ட் ஃபைனல் ஓவர் கணேஷ் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். அப்ப வச்சுட்டான். யார் யாருக்கு கான்ஃபரன்ஸ்ல எழுதிருக்காங்க. 2 ரன்ஸ். செகண்ட் ஒன் வைடா போட்டிருக்கார். போட்டிருக்காரு கணேஷ். லாஸ்ட் ஓவர் ஸ்ட்ரிங்ஸ்ல ஷாட். பர்மன்ஸ் தான் எடுத்துக்கிற டீம்ல. ப்ராப்பரா த்ரோ இல்லைங்க. இந்த பால் 3 ரன்னுங்க. லாஸ்ட் ஒன் ஷாட். ஃபிளாட்டா தான் போயிருக்கு. மிடிகேட்ல டீம்ல ஃபீல்டர் இருக்காங்க.
ப்ராப்பராக த்ரூ ஓவரில் 2 ரன்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கடைசி பால் ரன். ஸோ ஒரு 79 ஆடணும். பஞ்சாப் கிங்ஸ் ஸ்ட்ரைக்கில் வெங்கி, நான் ஸ்ட்ரைக்கில் முனிராஜ் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஓவர பட பவுலிங்கில் அஷு வந்திருக்காரு. சைடிங் ரெக்கமெண்ட் 8 தான் தரும். ஃபர்ஸ்ட் ஓவர வைடாக போட்டுருக்காரு. செகண்ட் நல்ல டிஃபென்ஸ் சாப்பிட்டா தள்ளியிருக்காரு. ரெண்டுக்கான சான்ஸ் இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன் ஷார்ட்டிங்க ஸ்லாட் இருந்த போது டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு பார்க்கலாம். பவர் பிளே கிளியர் பண்ணியிருக்காருங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸர் சைடிங்ஸ்லாம் வெங்கியோட பேட்ல இருந்து ஸ்லாட் பால கரெக்டாக பண்ணியிருக்காரு. நல்ல யாருக்கார் நல்ல கம்பேக் கிரீஸ்லேயே போட்டிருக்காரு. டாட் பால். அகெயின் யாருக்காருங்க. ஸோ சிக்ஸ்க்கு அப்புறம் 2 யாருக்காரை போட்டிருக்காரு. நல்ல கம்பேக். ப்ளஸ் 2 பால் அவர் நினைச்ச இடத்துல ஒய்டு யாருக்காரா போட்டிருக்காருங்க. ஒய்டு யாருக்கார் போகிறது ஒரு ஈஸி இல்லை. ஃபுல் ஃபேஸில் ஒரு ஃபுல் டாஸ். இந்த தடவை லென்த்தாக மிஸ் பண்ணியிருக்காரு. ஒரு சிங்கிள் ஸ்விங்கான மிஸ். கீப்பர் க்ளோஸாக போயிருக்காரு. டாட் பால். ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்கோர் 8 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல. பஞ்சாப் கிங்ஸ் நீங்கள் ஒரு பவுலிங் இல்லை. ஃபர்ஸ்ட் ஓவரில் ரெக்க ரன் கொண்டு வந்துட்டாங்க. செகண்ட் ஒன் ஷாட்டு நல்ல ஷாட்டுங்க. ஸோ மிஸ் ஹிட் மாதிரி இருந்தது. லீடிங் ஏஜ் மட்டும் கிளியர் ஆகிடுச்சிங்க. ஃபர்ஸ்ட் சிக்ஸாக இருந்த முறை கரெக்டாக சிக்ஸர் வெங்கியோட பேட்லேருந்து தாடுவா பாடி அட்டாக். இப்போ ஸ்டாப் பண்ணல. பேக்கில் தான் வந்திருக்கு. ஒரு சிங்கிள் அழைச்சி விட்டுருக்க ஸ்கொயருக்குல கரெக்ட் பண்ணலங்க. இருந்தாலும் சிங்கிளோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. டாஸ் சரியான மீட்டரில் எதுவுமே லாங் ஆனில் தான் போயிருக்கு. குயிக் சிங்கிள் பேக் டு பேக் சிங்கிள் ஷார்ட் லாங் ஆனில் தான் போயிருக்கு. பெரிய ஓப்பனாங்க. பவுண்டரிக்கான சான்ஸ் தான் அதிகம். மிட் ஆனில் கிளியர் பண்ணியிருக்காருங்க. எஸ் பவுண்டரி. ஒரு தேவையான பவுண்டரி. ஃபர்ஸ்ட் பவுண்டரி முனிராஜோட பேட்ல 2 பவர் பிளே ஸ்கோர் 20 ரன் வந்திருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணல பஞ்சாப். நல்ல ஸ்கோரு. ஸோ இந்த ஓவர்லேருந்து என்ன சர்க்கிள் 4 ஃபீல்டர் இருக்கணும். யூசப் வந்திருக்காரு பவுலிங் எல்லாம். ஃபர்ஸ்ட் சுவிட்சுக்கு தான் போயிருக்காரு. விக்கெட்கான அப்பீல் அம்பிடிஷன். டாட் பால். கீப் எடுக்கல. டீப்பாக தான் எடுத்துருக்காங்க பாலை. 2 ரன்ஸ். நெக்ஸ்ட் ட்ராக் வளைச்சி விட்டுருக்காரு. ஃபைன் லெக்ல ஒரு சிங்கிள் மட்டும் டாப் பேஜ் மாதிரி போட்டிருக்கு. சான்ஸ் வார் கேட்ச். ஒரு கேட்ச் அண்ட் பவுல் யூசப் எடுத்துட்டாரு. முக்கியமான ஃபர்ஸ்ட் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப் கிங்ஸ். லீடிங் ஏஜ் நியூ பேட்ஸ்மேன் செலிப்ரேஷன் ஸ்பீக்கர் தான் போட்டிருக்காரு. பேக் விக்கெட் யூஸ் பண்ணுறாங்க பஞ்சாப். நியூ பேட்ஸ்மேன் ஜெகா வந்திருக்காரு. ஹேட்ரிக் விக்கெட்டுக்கான வாய்ப்பு. டாட் பால். நியூ பால்ஸ் வந்து போலிங் இல்லை. நல்லா ஸ்டாப் பண்ணி டீப்ல ஃபைனல் இல்லை. சிங்கிள் செகண்ட் சாஃப்டா தள்ளி இருக்காரு. மிட் விக்கெட்ல டீப்ல போயிருக்கு. 2 ட்ரை பண்ணி நினைக்கிறேன். புஷ் பண்ணிட்டாங்க. 2 ரன்ஸ். ஓ ஷார்ட்டா தான் போட்டாருங்க. ரொம்ப ஏலியா சுத்திட்டாரு. டாட் பால். ஷார்ட் அகைன். இந்த மாதிரி ஃபைனல் தான் போயிருக்கு. ஐயோ நல்லா ஸ்டாப். நல்லா ஃபீலிங். முன்னாடி வந்து கேரி ஆயிருக்கும். சிங்கிள். நெக்ஸ்ட் சுவிட்ச் இட்னால கண்ணு பேட்டில் கேப்பில் தான் விழுந்துருக்கு. பால் ட்ராவல் ஆகல அந்த அளவுக்கு. லாஸ்ட் அவங்க டீப்ல லைனில் ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க. 2 ரன்ஸ். பேக் டு பேக் 2 ரன்ஸ். இது நேராக ஃபீல்டர் கைக்கு தான் போயிருக்காருன்னு சான்ஸ் இல்லை. டாட் பால். ஒரு 6 ஜெகோட பேட் சுவிட்ச் கேப்ல தான் போயிருக்குங்க. நல்லா மைண்ட்க்கு கடைசி 2 பால் குயிக்கா பத்திரம் ஜெகோட பேட்ல இருந்து. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டிக்கு மேல தான் வந்திருக்கு. கீப்பர் ஸ்டாப் பண்ணல. பேக்ல ஸ்லிப்பும் அவைட தான் இருக்காரு. பவுண்டரி. இந்த ஊர்ல 2 பவுண்டரி ஒரு 6 கொஞ்சம் மாத்திட்டு இருக்காரு இந்த வர ஜெகா. பாத்தீங்கன்னா ஒயிட் பிளஸ் பவுண்டரி. பாலே போடாம 5 ரன் வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஷார்ட் ஃபிளாட்டா போயிருக்கு. நல்ல ஸ்வீப். ஆனா டிஸ்டன்ஸ் போல லைன்ல 6 தான் கொடுத்துருக்காங்க. லைனை வெளியே இருந்து
ஸோ இந்த ஓவரில் 2 6 2 3 வந்திருக்கு ஜெகாவோட பேட்லேருந்து. கேம் சேஞ்சிங் ஓவர்னே சொல்லலாம். நைஸ் ஒன். ஷார்ட் அதே ஷார்ட் தான் போனார். இந்த முறை ஸ்லோயராக போட்டிருக்காரு டாட் பால். ஸோ இந்த பால் பார்த்தீங்கன்னா ஸோ விக்கெட்டுக்கான அப்பீல் பண்ணாங்க. ஸோ விக்கெட் கொடுத்துருக்காரு. பேட்டில் பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காருங்க. ஸோ உங்கள் டிசிஷனை கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோருக்கு ஸ்கோர் 53. மினிட்டுக்கு 4 25 ரன் தேவை. பாசிட்டிவ் பாலை பனிஷ் பண்ணியிருக்காரு. பெரிய ஷாட்டுங்க. பால் லேண்டி ஆயிருக்கு. 2வது சிக்ஸர் வெங்கியோட பேட்லேருந்து ஒரு தேவையான சிக்ஸர். ஷார்ட் அகைன் இந்த மாதிரி கவர்ஸ்க்கு மேலே டீப்ல ஃபீல்டே இல்லை. கண்டிப்பாக ரெட் ட்ரை இருக்கும். பால் இந்த இடத்துல ட்ராவல் ஆகாது. ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. 2 ரன்ஸ் ஈஸி 2 ரன்ஸ். தேர்ட் ஒன் ஸோ ஃபுல் டாஸ். மீடியம் நல்லா ஸ்டாப்பு. அந்த ஸ்ட்ரைக் பேட்ஸ்மேன் போயிட்டே இருங்க. சிங்கிள் டாட் பால் சரி. இன்னும் பால் டு பால் தான் ஸ்கோர் பண்ணணும். ஷார்ட் டாட்டா போயிருக்கு. ஸோ இந்த ஓவர் பேட்டிங் பவர் போய் எடுத்துருக்காங்க. இப்போ எஸ் பவுண்டரி 13 இருந்தால் தேவை. பேட்டிங் பவர் பிளேவை கரெக்டாக யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஷார்ட்டு இதுவுமே பண்ணி விட்டுருக்காரு கவர்ஸ்க்கு மேலே. ஸோ இந்த மாதிரி பவுண்டரி போடுங்க. லைனில் ஸ்டாப் ஆயிடுச்சு. 2 ரன்ஸுங்க. ஸோ 70 ரன்ஸ் வந்திருக்கு 7 ஓவருக்கு. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா 6 ரன் ஆடணும். 73 வந்திருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க 7 ஓவர்லேயே. ஸ்டார் அட்டா அடிச்சிருந்தா விக்கெட்டா இருந்திருக்கும். ஒரு குயிக் சிங்கிள். நல்லா ஷாட்டு ஃபைன் லெக்ல நேரா ஃபீல்டர் கைக்கோ போச்சு விட்டுருக்காருங்க. ஸோ எடுக்க வேண்டிய விட்டுருக்காங்க. இங்கே சிங்கிள் ப்ராப்பராக த்ரோ ஓவரில் 2 ரன்ஸ் இந்த மோட் வின். பண்ணாரு ஸ்லோயராக போட்டுருக்காரு. வாட்ச் பண்ணி விக்கெட்டில் போயிருக்கு. 2 ரன்ஸுங்க. வின். Shot. Catches the ball. Yes. லைன்ல எடுத்துட்டாங்க. நியூ பேட்ஸ்மேன். மினி ஷாட் 6 நினைக்கிறேன். எஸ் 6 மாத்திருக்காங்க இந்த மேட்சா. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணுறாங்க. 7 ஓவர்ல மேட்சை முடிச்சிட்டாங்க. நல்லா பேட்டிங் காட்சி முடிச்சு கொடுத்துருக்காரு வெங்கி. கேப்டன் சாக்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வின்னா பதிவு பண்ணுறாங்கன்னு தெரியல.